Hi friends, welcome to Just Not Recipe channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நார்த் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போறோம். தால் தடுக்கா இதோட பேரு. இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆர்டினரி நம்ம பருப்பு தக்காளி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் இதில், அவ்வளோதான். இதுக்கு வந்து 3 பருப்பு சேர்த்து பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். துவரம் பருப்பு 1 கப்பு, 1/4 கப்பு சிறுபருப்பு பைத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 1/4 கப்பு கடலைப்பருப்பு. அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். 2 தக்காளி பொடியாக நறுக்கிக்கணும். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு 2-3 பல், 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, இதெல்லாத்தையும் பொடியாக நறுக்கிட்டு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வச்சுக்கணும். அப்புறம் கொத்தமல்லி கார்னிஷிங்க்கு. இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணணும். அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சுக்கணும். நல்லா குழைவாக வெந்துடணும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இது நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மத்து இருந்தால் மத்தில் கடைஞ்சி வச்சுக்கலாம், இல்லைன்னா கரண்டிலேயே மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், அதெல்லாம் பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப அப்படியே ப்ரௌனாக ஆகணும்லாம் இல்லை, லைட்டாக வதங்கினா போகிறோம், கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போகிறோம். இப்போ இதிலே பூண்டும் ஆட் பண்ணிவிட்டேன், இஞ்சி ஆட் பண்ணிவிட்டேன், பச்சை மிளகாயும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் ஆக்சுவலாக, பட் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கின அப்புறம் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா அந்த தோலாக வராமல் இருக்கும். பட் அரைச்சி போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் தாலோட கலர் மாறிடும். ஏன்னா தக்காளி அரைச்சி போட்டால் அந்த கலர் வந்து ஆரஞ்சு கலர் ஆகிடும், அந்த எல்லோயிஷ் தால் கலர் வராது. ஸோ அதனால் பொடியாக கட் பண்ணியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போது வெறுமிளகா அப்படி இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரத்துக்கு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் தனியா பொடி 2 ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் தாலுக்கு. அப்புறம் மஞ்சள் பொடி, ஏற்கனவே பருப்புலேயும் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர் புளிப்புக்கு போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், இதெல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஏன்னா அந்த மிளகாப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் தீஞ்சிட்டு கலர் மாறிடும், அப்படியே ஒரு மாதிரி மங்கலாகிடும், அந்த பிரைட் கலர் வராது உங்கள் தாலுக்கு. ஸோ இது லைட்டாக அடி பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கிட்டு, பாருங்கள் அடி பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரி பிடிச்சதுன்னா தாலோட கலர் வந்து கொஞ்சம் மங்கலாகிடும். இதை பார்த்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் அந்த மிளகாப்பொடி மஞ்சள் பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா மசிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இந்த பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மசாலாவோட. வெங்காயம், தக்காளி எல்லாம் மசாலா இருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த எல்லோ கலர் பிரைட்டாக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ. ஸோ அப்புறம் இதில் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு, எவ்வளோ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேணும்னா நல்லா நிறையவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து கொஞ்சம் திக்காக பிடிக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வருது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த பருப்பு சில சமயம் அடி பிடிக்கும். அப்பப்போ கொஞ்சம் கலரி பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வந்துருச்சு.
இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதுதான். கொத்தமல்லி எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்பவே வாசனையாக இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்ததுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். இன்னும் கூட நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுதான் வந்து தடுக்கா. தால் தடுக்கான்றது வந்து அதுதான். மேலே தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு, கொஞ்சமாக சீரகம், 2 வரமிளகா. நான் வந்து பேடிகை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய காரம் போட்டிருக்கோம். ஸோ இந்த மிளகாவில் கொஞ்சம் காரம் இருக்காது, அதனால் இதை போட்டிருக்கேன். இது ஒரு ஃப்ளேவர் மாத்திரம் கொடுக்கும். இதுலேயே கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம தால் மேலே அப்படியே மேலேயே டெக்கரேட்டிவாக அப்படி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் யாராவது கெஸ்ட்டுங்கெல்லாம் வரும்போது கூட இந்த மாதிரி டேபிளில் சர்விங் பவுலில் ஊற்றி இந்த மாதிரி மேலே இப்படி ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சர்விங் பவுலில் போடும்போது திரும்ப கொஞ்சம் அந்த தாளிப்பு மேலே அப்படி ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு. பாருங்கள், இதை ஒரு சர்விங் பவுலில் இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷிங் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த தாளிப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் எடுத்து இது மேலே லைட்டாக அப்படியே ஊற்றி விட்டுருந்தோம் ஷோவாக அந்த மாதிரி. டேஸ்ட் வந்து அப்புறம் தான். முதல்ல பார்க்குறதுக்கு அழகாக தெரியணும். அதனால் ஃபஸ்ட்டு இது டெக்கரேஷன்லாம் அழகாக சூப்பராக பண்ணி வச்சிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்ப உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு சந்திக்கிறேன். Bye bye. Happy cooking.